அம்மா மருமகளே, என்னம்மா ஷாப்பிங் போறீங்களா? நான் பேத்தி சொன்னா. ஆமா மாமா, பாப்பாக்கு சில ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதான் போகணும் மாமா. ஓ, அப்பனா சாப்பாட்டுக்கு தயிர் சாதமா ரசம் சாதமா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, எப்பயும் வெளில போனா அதான் நம்ம செஞ்சுட்டு போவேன். மாமா இன்னைக்கு ஸ்பெஷலா காயெல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸும் காயெல்லாம் போட்டு வெஜ் பக்கோடா தான் மாமா செய்ய போறேன். ஓ சூப்பர்மா. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு ஒரு கிறிஸ்பியான பக்கோடா ரெசிபி. இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு வெங்காயத்தை நல்லா இது போல ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே முட்டைகோஸ், கேரட், கொடமிளகாய், கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் நல்லா இது போல ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க பீட்ரூட் கூட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, 1 ஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு, 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், பொடிசா நறுக்கிய கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட சூடான எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா அந்த கரண்டிலே கலந்து விட்டுருங்க. அப்புறமா கையில கொஞ்சம் கூட தண்ணி விடாமலே நம்ம கலந்துக்கலாம். காயில இருக்கிற ஈரத்தன்மையில நம்ம மாவு பிசைஞ்சிட முடியும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில இது போல கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். ஸோ பக்கோடாக்களை எண்ணெய் போட்டதும் 1 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் சொரசொரப்புல அடங்கி நல்ல இது போல கலர் மாறினதும் நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துலாம். அவ்வளவுதான், சூப்பரான வெஜிடபிள் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கோடா செம கிறிஸ்பா இருக்கும். ஸோ ஈவினிங்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வெஜிடபிள் பக்கோடாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க.